என் பேர் ஹேமா இந்திரஜித். நான் வந்து வாகின் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரண ஒரு சத்து மாவில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சத்து மாவு, அடமாவு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி மிக்ஸ், வெந்தயங்களி மிக்ஸ், மொத்தமே இந்த 4 ஐட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபோ வந்து 80+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சொன்னால் ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏபிசி இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர், பீட்ரூட் இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர், கேரட், ஆலிவேராவில் யாருமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆலிவேராலே வச்சு எனக்கு இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ராகியில் இருக்கக்கூடிய அந்த மில்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த மில்கை பவுடர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டே பண்ணுறோம். ஸோ எங்கள் இதில் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தியான ப்ராசஸாக இருக்கும். கேவிக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்துட்டு மேஜராக எங்களுக்கு அது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் ஹேமா இந்திரஜித். நான் வந்து வாகின் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கம்பெனி ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனி. எங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா மில்லட் பேஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்ருக்கோம். மில்லட் வச்சு எப்படிலாம் வேல்யூடிஷன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி எங்கள் ப்ராடக்ட்டை பண்ணிகிட்ருக்கோம். அது குக்கீஸாக இருக்கட்டும், ப்ரௌனியாக இருக்கட்டும், இல்லை சாக்லேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறுதானியத்தை வச்சே பண்ணுறோம். சிறுதானியத்தை எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான வேல்யூடிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது சத்து மாவில் இருந்து இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர், ராகி மால்ட் எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி கம்பு மால்ட்டு பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸையும் வச்சு வேல்யூடிஷன்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏபிசி இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர், பீட்ரூட் இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர், கேரட், ஆலிவேராவில் யாருமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆலிவேராலே வச்சு எனக்கு இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரண ஒரு சத்து மாவில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சத்து மாவு, அடமாவு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி மிக்ஸ், வெந்தயங்களி மிக்ஸ், மொத்தமே இந்த 4 ஐட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபோ வந்து 80+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுதானியத்தை வச்சு ப்ரௌனி வந்து அதிகமாக மூவிங் ஆகிருக்கு. அதேமாதிரி குக்கீஸும் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விதமாக பசங்களுக்கு இன்னும் என்னென்ன பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பேக்கரி இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டே எல்லாமே மைதா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மைதா இல்லாமல் மில்லட் வச்சு எப்படி ஒரு பேக்கரி யூனிட் ரன் பண்ணுறது என்னோட ஐடியா. அதுதான் என்னோடய ஃபியூச்சர் பிளான். ஒரு கன்சியூமரா நான் கேக்குறேன், இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட் இந்த மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட வாங்குறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நான் ஏன் உங்ககிட்ட வாங்குறேன்? குவாலிட்டி தான். குவாலிட்டி வந்து செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு ராகி மால்ட் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ராகியை முளை கட்டிட்டு மால்ட்டிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து அப்படி பண்ண மாட்டோம். ராகியில் இருக்கக்கூடிய அந்த மில்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த மில்கை பவுடர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டே பண்ணுறோம். எங்கள் இதில் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தியான ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கம்பு மால்ட்டும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணிகிட்ருக்கோம். சோலார் இருக்குது. டைரெக்டாக வந்து ஒரு சன்லைட்டில் நம்ம வைக்கும்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்க தூசி எல்லாமே பட வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் சோலாரில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், எந்த தூசி இல்லாமல் ஒரு ப்ராடக்டோட அவுட்புட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். கேவிக்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்துட்டு மேஜராக எங்களுக்கு அது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக அடிஷ்னலாக எனக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேனி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கேண்டீன் இருக்குது, மகளிர் திட்டத்தில் எங்களுக்கு கொடுத்தது. அது ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது போக பார்த்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நாட் ஓன்லி ஃபுட் மட்டும் இல்லை, அதர் கேட்டகரி ப்ராடக்ட்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எல்லாமே பிக் பண்ணி அதை எந்தெந்த ஊர்களுக்கு அனுப்பணுமோ எல்லா ப்ராடக்ட்ஸும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே கொரியர் அவைலபிளும் உண்டு. இப்போ எங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ப்ராடக்ட். ஹோம்மேடில் எப்படி வந்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து குவாலிட்டியாக பண்ணுவோம். அதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டோம், பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம், ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் ப்ராடக்ட்டுமே நம்ம இப்போ நான் என் வீட்டில் பண்ணுற ப்ராடக்ட் தான் வந்து என் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவே போகுது. அந்த மாதிரி ரொம்ப வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்லேயே சமைச்சு எங்கள் வீட்லேயே ப்ராடக்ட் ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்பி வாங்கலாம்.